ராகவேந்திர சுவாமிகளோட வரலாற்றை பார்த்துட்டு இருக்கோம். அதுல வெங்கண்ணா திவான் பதவி ஏற்றிக்கிட்டு சில வருடங்கள் கழிச்சு ராகவேந்திர சுவாமிகள் அந்த இடத்துக்கு வர்றதோட போன வீடியோல பார்த்துருந்தோம். இந்த வீடியோல அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ராகவேந்திர சுவாமிகள் அதோனிக்கு வர்றாரு அப்படிங்கிற செய்தி வெங்கண்ணாவுக்கு கிடைக்குது. அவ்வளவுதான். ஓடி வந்த வெங்கண்ணா நவாப் கிட்ட ராஜ மரியாதையோட அவரை வரவேற்கணும் அப்படின்னு அனுமதி கேட்க, எனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, உனக்கான ஒப்புதல் தர்றேன் அப்படின்னு நவாபும் சொல்லி அனுப்புறாரு. ராகவேந்திர சுவாமிகளை வரவேற்கிறதுக்காக திவான் வெங்கண்ணா மின்னல் வேகத்துல எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆதோனி நகரமே விழா கோலத்துல இருக்கு. வீதியங்க தோரணங்களும் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி அழகழகான கோலங்கள் இடப்பட்டிருக்கு. தெருக்கல்ல வாழை மரங்களும் நடப்பட்டிருக்கு. நவாப் வெங்கண்ணாவுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருந்ததுனால ஏக அமர்க்களமா வரவேற்புக்காக ஆதோனி எல்லையில ராஜ மரியாதை தர காத்துட்டு இருந்தாங்க. உயர்ந்த ரக ரத்னங்களாலும் தந்தங்களாலும் இழைக்கப்பட்ட முத்து பல்லக்கு அழகா ஜோடிச்சு வச்சிருந்தாங்க. பட்டத்து யானை பெரிய பூமாலையோட காத்துக்கிட்டு இருந்தது. அதோ சுவாமிகள் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு கூட்ட ஆரவாரிச்சதும் திவான் வெங்கண்ணாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தலைகால் புரியல. தெய்வமே, எத்தனை வருஷங்கள் கழிச்சு உன்னை பார்க்க போறேன். உனது பேரொருளாதான மாடு மேய்ச்சிட்டு இருந்த நான் இன்னைக்கு திவானாக இருக்கேன். நானே உன்னை தேடி வர்றதுக்கு பதிலே நீ என்ன ஆசீர்வதிக்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கண்ணீர் மழை நினைச்சிட்டு இருக்காரு. முன்னாடி ராகவேந்திர சுவாமிகள் வந்து நிற்கவும் அவருடைய காலடி விழுந்து வணங்குறாரு வெங்கண்ணா. கொஞ்ச நேரமா வெங்கண்ணா எழுந்திருக்காம இருக்கவும் திவான் அவர்களே அப்படின்னு சுவாமிகள் கூப்பிடுறாரு. ஆனந்த கண்ணீரோட வெங்கண்ணா எழுந்து நிற்கிறாரு. திவான் அவர்களே, நீங்களும் மன்னர் மக்கள் எல்லாரும் சௌக்கியம் தானே அப்படின்னு கேட்கவும், இல்லாம எப்படி இருக்க முடியும் சுவாமி, உங்களோட அனுகிரகத்தால நாடி சுபிட்சமா இருக்கு. நீங்க கொடுத்த பிச்சைதானே இந்த திவான் பதவி, நீங்கள் என்ன திவான்னு கூப்பிடலாமா அப்படின்னு கேட்கவும், ஏன் நீ திவான் தானே அப்படின்னு கேட்கிறார். திவான் தான், ஆனா நீங்க என்ன அன்னைக்கு காட்டுல கூப்பிட்டீங்க இல்லையா வெங்கண்ணான்னு, அப்படி கூப்பிட்டாதான் என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னதும் சுவாமிகளும் வெங்கண்ணா நகரத்துக்கு செல்லலாமா அப்படின்னு அவரே கேட்கும். அரச மரியாதை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பட்டத்து யானையும் அவருக்கு மலர் மாலை அணிவிக்குது. சரி, இப்ப போகலாமா அப்படின்னு கேட்டதும், இந்த பல்லக்குல உட்காருங்க அப்படிங்கிறாரு. பல்லக்குல எல்லாம் நான் உட்காரது இல்லப்பா, மக்களோட மக்களாவே நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்ல, பல்லக்குல கண்டிப்பா உட்காரணும், அது நான் சுமந்துட்டு வர பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கவும், சரி உன்னோட விருப்பத்துக்காக அப்படின்னு பல்லக்கில் ஏறி உட்கார வெங்கண்ணாவும் ராகவேந்திர சுவாமிகளை பற்றின கோஷத்தை விண்ணை பிளக்கும்படி கூவிக்கிட்டே பல்லக்க தூக்கிட்டு போறாரு. ஆனந்தமா அங்கிருந்து ஊருக்குள்ள வர்றாங்க. அரண்மனைக்கு போனதும் ராகவேந்திரருக்கு பாத பூஜைகள் செய்யறாரு. திவானோட ஆசைப்படி அரண்மனையிலே மூலராமர் பூஜையும் செய்யறாங்க. நவாப் கிட்ட வெங்கண்ணா ராகவேந்திரோட பூஜையில கலந்துக்க சொல்லி 2 நாளா கேட்டுட்டு இருக்க, இதுதான் சரியான சமயம் அப்படின்னு நினைச்ச நவாப், சரி நாளைக்கு நான் வரேன், நான் வரதா அவர்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்ல வெங்கண்ணா ரொம்ப ஆனந்தப்படுறாரு. ஆனா நவாபோட மனசுல இருந்த திட்டம் வெங்கண்ணாவுக்கு தெரியல. இதோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.